அனைவருக்கும் வணக்கம். பணத்திற்கு கடல் நீரின் குணம் ஒன்று உண்டு. கடல் நீரை குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகும் என்ற ஷோபன் ஹாஃபர் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு மற்றும் சுயநிதி பிரிவின் கீழ் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி மற்றும் அரசாணைகள் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலர்.com என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும். முதலாவதாக பார்க்கக்கூடியது அரசு உதவி பெறும் ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடமானது பிஜி அசிஸ்டண்ட், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாடமானது பாட்டனி பாடத்துக்கு வேக்கண்ட் இருக்குது. பாடத்திற்குரிய கல்வி தகுதியானது எம்எஸ்சி பாட்டனி ப்ளஸ் பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்திற்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளமானது 36,900 இருந்து 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இது அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் தான். இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடங்கள் அனைத்திற்குமே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், செல்ஃப் ஃபைனான்ஸ் போஸ்டர்ஸ், அதாவது சுயநிதி பிரிவின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம். இந்த பணியிடங்களுக்கு முதலாவதாக பார்க்கக்கூடியது தமிழ் காலி பணியிடம். பிஜி போஸ்ட் தான். தமிழ் காலி பணி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இயற்பியல் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் மற்றும் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த இயற்பியல் பாடத்திற்கான ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்ததாக பாருங்கள், சயின்ஸ், அதாவது காமனான பாடம், அதாவது எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். சயின்ஸில் எந்த நீங்கள் மேஜர் வேணாலும் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்துக்கு அப்ளை பண்ணலாம். இது பட்டதாரி பணியிடம், பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் கம் கேவஞ்சர், அந்த போஸ்ட்டும் இந்த பள்ளியில் காலி பணியிடமாக இருக்குது. அதற்கு விருப்பப்பட்டவங்களும் விண்ணப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை விண்ணப்பிக்கும்போது இவர்களுக்குரிய வயது வரம்பு இந்த பள்ளியில் நிர்ணயிச்சிருக்காங்க. 35 வயசுக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடங்கள் அனைத்திற்கும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 10/4/2025. அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடங்களுக்கு எவ்வாறு நாம் விண்ணப்பிப்பது அப்படின்னா நம்மளுடைய பயோடேட்டா மற்றும் அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்களை நகல் எடுத்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு நீங்கள் மொத்தமாக அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள், ஸ்டெயின் மேரிஸ் ஹேர்ல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருப்பத்தூர் ரோடு, தேவகோட்டை 6303002, சிவகங்கை டிஸ்ட்ரிக். இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பினால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாருங்கள், நம்ம கடந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சந்தேகம் கேட்டார். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் நேரடியாக தலைமை ஆசிரியர் பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாமா, அதாவது டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியரை நியமிக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு 10 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவ சான்று பெற்றிருக்கேன் நான் மெட்ரிகுலேஷனில், அதாவது அந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியுமான்னு இருக்காங்க. விண்ணப்பிக்கலாம். இந்த நீங்கள் மெட்ரிகுலேஷனில் பணி அனுபவ சான்று பெற்றிருந்தீங்கன்னா அது யார்கிட்ட பெற்றிருக்கணும்னா நர்சரி பிஇஓ அல்லது டிஇஓ கல்வி அதிகாரிகிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் நர்சரியில் நீங்கள் தமிழ், அதாவது மெட்ரிகுலேஷனில் தமிழ் அனுபவம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் காலி பணியிடம் தகுதியுடைய தலைமை ஆசிரியர் பணியிடமாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் எந்த பாடம் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த பாடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தது இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 5 முதல் 10 ஆண்டுகள்லாம் கேட்குறாங்க. இப்போ துவக்கப்பள்ளியாக இருந்தால் தொடக்கப்பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு நீங்கள் தகுதி தேர்வு 1 பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் பாஸ் பண்ணி குறைந்தபட்ச இடைநிலை ஆசிரியராகவோ அல்லது நீங்கள் செகண்ட் கிரேடு முடிச்சிருந்தோ
மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையோ தனியார் தமிழ் மீடியத்துலேயோ ஆங்கில மீடியத்தில் நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கலாம். பெற்றிருந்தாலும் கல்வி அதிகாரிகிட்ட நீங்கள் அந்த அனுபவ சான்றில் கையொப்பம் பெற்றிருந்துருக்கணும். அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பட்டாதாரி ஆசிரியர் பணியிடமான நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடத்திற்கும் இதே மாதிரி நீங்கள் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் எந்த பள்ளியில் பணி அனுபவம் பெற்றிருக்கீங்களோ அந்த கல்வி அதிகாரிகிட்ட நீங்கள் அனுபவ சான்றிதழ் பெற்றிருந்தால் நீங்கள் இந்த பணியிடங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிட்டதாக ஜிஓ வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்படி எதுவும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு அரசு பள்ளிகளில் டெட் தேர்வு தேவையா தேவையில்லையான்ற விவாதம் பயங்கரமாக நடக்குது. அது சுப்ரீம் கோர்ட்டில் அதோட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேஸ் முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த காலி பணியிடத்துக்கு நிரப்புவாங்க. ஆனால் தற்போதைக்கு டிஆர்பி மூலமாக நிரப்பக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்திற்கு தகுதி இருக்குது. நீங்கள் அதுக்கு அப்ளை கால்பர் பண்ணாங்கன்னா அதுக்குரிய நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி பணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.